ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஓரியோ பிஸ்கட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பொதுவாக நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, வீட்டிலையே ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஈஸியாக பண்ண முடியும். இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அவனில் மட்டும் இல்லை, இதை நம்ம குக்கரில் கடாயில் கூட ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இந்த ரெசிபியை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். உங்களுக்காகவே ஸ்பெஷலான இந்த வீடியோ. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ இதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உப்பில்லாத பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதுவும் 100 கிராம் அளவு பட்டர் இருக்கும். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா இது போல் அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். இதை ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தால் போதும். இப்போவே பாருங்கள், பட்டர் நல்லா ஸ்மூத்தியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். முழு சர்க்கரையும் சேர்த்துடணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒட்டுமொத்தமாக சேர்த்துடக்கூடாது. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சர்க்கரை பவுடரையுமே சேர்த்தாச்சு, நல்லாவும் கலந்தாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம சேர்த்த பட்டர் எல்லோ கலரில் இருந்தது, இப்போ லைட் கலரில் மாறி இருக்கு. இது கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் மைதா மாவு நான் சேர்க்குறேன். 1 கப் அளவு மைதா மாவு சேர்க்கணும். இதை லூஸாக அளந்து சேர்க்கக்கூடாது, நல்லா டேப் பண்ணி டைட்டாக அளந்து சேர்த்துக்கோங்க. இது மொத்தமாக 200 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் நம்ம கடையில் கிடைக்கிற அதே ஓரியோ பிஸ்கட் டேஸ்ட் வரணுன்னா மைதா மாவு யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேருங்க. நான் நல்ல டார்க் கலராக இருக்கக்கூடிய கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்களே பாருங்கள், எவ்வளோ டார்க்காக பிளாக் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் இது ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் நார்மலான கோகோ பவுடர், அது ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல. இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், அது நல்லா டார்க் கலரில் இருக்கும். ஓரியோ பிஸ்கட் கலரே வரணுன்றதுக்காக இந்த 2 கலர் கோகோ பவுடரும் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணலை, நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய சோடாப்பூ யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் சோடா உப்புன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர், அதுக்கப்புறம் சர்க்கரை, அது கூட இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. ஆனால் இன்னும் இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரல. அதனால் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த 3 டேபிள் ஸ்பூன் தண்ணிக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் பால் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். நான் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன், ஆனால் அந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்ததை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். முதல்ல ரொம்ப சாஃப்டாக இருந்ததில் இப்போ நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை 2 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவை வச்சுருங்க. 2 உருண்டையில் 1 மட்டும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே மறுபடிக்கும் ஒரு பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா பூரிக்கட்டை வச்சு நல்லா இதை திரட்டி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் வச்சு பண்ணோன்னா தான் இந்த மாவு ஒட்டாமல் வரும். இப்போ
இப்போ பாருங்கள், இதுக்கு மேலேயும் ஒரு பட்டர் ஷீட் போட்டு இதை திரட்ட ஆரம்பித்தாச்சு. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப திக்னஸ் இருக்க தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா திரட்டியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு குக்கி கட்டர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி வச்சுட்டு இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரியோ பிஸ்கட் இருக்கும்ல, அதே அளவுள்ள ஏதாவது ஒரு மூடி இல்லைன்னா குக்கி கட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஓரங்களில் இருக்க மாவுலாம் எடுத்துருங்க. மறுபடியும் அந்த மாவை உருட்டி இந்த மாதிரி பிஸ்கட் வந்து பண்ணணும். இப்போ இது மேலே நம்ம வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக ஒரு இது மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நம்ம நார்மல் கடையில் கிடைக்கும்ல ஓரியோ பிஸ்கட், அந்த பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அதை வச்சே நம்ம வந்து இதுக்கு அச்சு தரப்போகிறோம். இந்த மாதிரி அதில் வச்சு லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதில் நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா அந்த டிசைன் வந்து அந்த மாவில் ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட்டை பேக் பண்ணி எடுக்கும்போது அப்படியே கடையில் வாங்கின ஓரியோ பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இப்போ நான் எடுத்து உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த டிசைன் வந்து பதிஞ்சிருக்குல்ல. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பிஸ்கட்லேயும் நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பட்டர் ஷீட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கீழே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்ஸை ஒவ்வொன்றா அடுக்கிடலாம். பாருங்கள், பிஸ்கட்லாம் அடுக்கியாச்சு. இதை வந்து நான் அவனில் பேக் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் 20 நிமிஷத்துக்கு இந்த பிஸ்கட்டை பேக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கடாயில் பேக் பண்ணுறதுக்கு கடாய் உள்ளே அடங்குற மாதிரி ஒரு ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே பட்டர் ஷீட் வச்சுருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம பிஸ்கட்ஸை இதை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் அடிக்கிறணும். அவனில் பேக் பண்ணுற பிஸ்கட்ஸும் கடாயில் பேக் பண்ணுறதும் கொஞ்சம் சேமாகவே தான் இருக்கும். டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு, கிறிஸ்பினஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஒரு அகலமான கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடி கனமான கடாய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ட்ரே வந்து உள்ளே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் எடுக்கும்போது பிஸ்கட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா தான் கிறிஸ்பினஸ் வரும். அதனால் வேகலைன்னு நினச்சி பயப்படாதீங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அவனில் வச்சதெல்லாம் நல்லா பேக் ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. டெக்ஸ்சரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சொன்ன அதே ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி பெர்ஃபெக்டான பிஸ்கட் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம கடாயில் பேக் பண்ணது எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். கடாயில் வச்சதும் நல்லாவே பேக் ஆகிருக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வெளியில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம தொட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதில்ல, நம்ம வந்து அவனில் பேக் பண்ணது அந்த டிசைன் கொஞ்சம் கூட குலையாமல் அப்படியே இருந்தது. ஆனால் கடாயில் பேக் பண்ணும்போது லேசாக அந்த டிசைன் வந்து அழிஞ்சிருக்கு. மற்றபடி டேஸ்ட்டு, டெக்ஸ்சர்லாம் சேமாக தான் இருக்குது. இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ இது உள்ளே வந்து நம்ம க்ரீம் வைக்கணும். அந்த வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. இது நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம க்ரீம் வச்சிடலாம். இந்த க்ரீம் வந்து நான் நெய்யில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீம் அப்படியே நம்ம ஓரியோ பிஸ்கட்குள்ளே வைக்கிறது போல் அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த க்ரீமை நெய், டால்டா, பட்டர் இது 3த்தில் வச்சு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் எல்லா பிஸ்கட்ஸையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது உள்ள நம்ம இப்போ க்ரீம் நிரப்பிடலாம். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை. விஸ்க் வச்சு சுலபமாக வீட்டில் இருக்க நெய், சர்க்கரை வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த க்ரீம் சொல்லி தந்திருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் அதை இன்க்ளூட் பண்ணல. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி க்ரீமை லேசாக வச்சதுக்கப்புறமா இன்னொரு பிஸ்கட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க.
உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வந்து வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கலாம். நிறைய வேணும்னா நிறைய வச்சுக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓரியோ பிஸ்கட் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த க்ரீமுக்கு பதிலாக நம்ம விப்பிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா விப்பிங் க்ரீம் வச்சோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும், உருகிரும். அதனால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உருகாது, ரூம் டெம்பரேச்சரில் கூட ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் ஓரியோ பிஸ்கட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.